காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ரைடு ஆரம்பத்திலேயே சொதப்புது. ஓ உச்சரா அவன் தெரிய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். லாரி போயிருந்தா எல்லாரும் போயிருக்கலாமா? ஹலோ டெடி ஸ்காட், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் டெடி பையன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் புதுசாக வந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஸ்டார்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே பிளான் பண்ணியிருக்கோம், ரைடு பிளான் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் குட்டி லாங் ரைடுன்னே சொல்லாங்க. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ அது எந்த பிளேஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரைட் கன்டினியூ பண்ணுறப்ப சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பாக இருந்தது. ஸோ எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பிளான் பண்ணால் தான் இந்த ஒரு பிளேஸு. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் தம்ப்லைன் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நான் தம்ப்லைன் எப்படி என்ன மாதிரி வைக்க போகிறேன்னு தெரில. ஓகேங்க, மேபி நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு பிளேஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ஒரு பில்லியன் ரைடு ஒருத்தர் வராருங்க. ஸோ நம்ம பையன் தான். ஸோ அவனை வீடியோவை காட்டலான்னு கேட்டதுக்கு வேணாம், அது மாதிரி சரியாகிறான். ஸோ அதனால் சொல்லிட்டு நான் வந்து எப்படியும் நான் காட்டுறேன் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாங்க, நம்ம கூட ஒரு பையன் வரான். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆகஸ்ட்டு சண்டே. ஸோ சண்டே ரைடு தான் இன்றைக்கி வெயிட் பண்ண போகிறோம். ஓகேங்க, நம்ம அப்படியே ரைடு கன்டினியூ பண்ணலாம். ஓகே சாரி, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எல்லாரும் தூக்கி இருக்குங்கடா, கவனிக்கவே இல்லை. டக்குன்னு கிராஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ நான் பார்க்கல, எல்லாம் மிஸ்டேக்கு. வேலை எஸ்கேப் ஆகிட்டோம். இன்னும் ரைடு ஆரம்பத்துலேயே சொதப்புது. ஓகேங்க, இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ரைடு பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு 6:30க்கு. ஸோ சம்பவம் எப்படியோ லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ நான் தான் தூங்கிட்டேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்ததா அப்படியே தூங்கிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்ம பில்லியன் ரைடர் ஒரு பையன் வச்சாரான், நம்ம பையன் தான். ஸோ அவனுக்கு வந்து போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்துட்டாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்து நாங்கள் 9 o'clock கிளம்புனோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 46 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ இல்லை, 25 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் தூரம் ஓட்டியிருக்கேன் வண்டியை. ஸோ இப்போ நீங்கள் இந்த மலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் ரீல்ஸில் நிறைய பேர் பார்த்து சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீரனூர்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க இருக்குது. ஸோ இது செம்ம சரியான பீக்குங்க, ரொம்ப செங்குத்தாக இருக்கும் இந்த மலை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து இங்கே போயிருக்கோம். மேலே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, வேறு லெவல் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே வந்து தண்ணி இருக்குதுங்க. அந்த சிவன் டெம்பிள் கீழே அடியில் வந்து தண்ணி இருக்குது, அது சுரங்க மாதிரி. அங்கே இருக்கிற தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த சில்னஸ் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அந்தளவுக்கு சில்னஸ் இருக்காது. ஸோ அதை விட சில்னஸாக இருக்கும் அங்கே மேலே தண்ணி. ஸோ மேலே ஏற ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணுங்க இருந்தது. சம்திங் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சம்திங், 3200 சம்திங், எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது. இங்கே வந்து மகா சிவராத்திரி அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2018 19 சம்திங் 2 டைம் வந்திருக்கோம் இந்த மலைக்கு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதோட ஃபுட்டேஜெல்லாம் என்னோடய லேப்டாப்பில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது இதில் தேடினா கிடைக்கும். ஸோ அப்படி நான் தேடி அதை வந்து நான் ஒரு நாள் ஸ்டோரி வைக்கிறேன். ஸோ அப்படியே அந்த மலையோட ஸ்ட்ரக்சரை பாருங்களேன், எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு பாருங்களேன். ஸோ பார்க்குறப்பே கண்ணை கட்டும் எப்படிரா மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹைட்டாக இருக்குது. அதான் உண்மையில் நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கெலாம் வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு வைப் இருக்குங்க. ஸோ நைட்டெல்லாம் மேலே ஏறுவாங்க. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து அன்னதானம் போடுவாங்க. ஸோ நைட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சிவராத்திரி அன்னைக்கு. ஸோ நம்ம போகிற டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஆகுங்க. ஸோ அது என்ன ஏது பிளேஸ்ன்னு நான் சொல்கிறேன். மேபி சில பேர் இந்த வே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் தூரம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும், நான் சொல்கிறேன் என்ன எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஆன்மீக பயணம்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம போகிற பிளேஸ் வந்து ரிவீல் பண்ணாமல் போகிறது நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அது நம்ம வந்து தம்ப்நெயில் வச்சா தான் தெரியும் ஸோ இங்கே தான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து முன்னாடியே ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா உங்களுக்கு ரொம்ப நேரமாக டவுட்டாக இருந்திருக்கும் சொல்லுங்கள்.
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ கோயம்புத்தூர் என்ன வேலைன்னு பார்த்தோன்னா அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீக பயணம், ஈசா டெம்பிள் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவை சிட்டியை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்னு தான் இருக்கோம். ஆனால் இன்னும் நான் மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லைங்க. பசிக்க வேறு செய்யுது. ஒரு எங்கே போய் சாப்பிட்றோன்னு தெரில. பார்ப்போம், ஒரு நல்ல ஹோட்டலில் பார்த்துட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா கோயம்புத்தூர்லேயே டேரெக்டாக போயிடலாங்க. ஸோ அங்கே போயிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி சண்டேனால வீட்லேயும் குக் பண்ண லேட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம அப்படியே கிளம்பிட்டாங்க. லாஸ்ட்டாக நான் கோயம்புத்தூர் எப்போ வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் இருக்குங்க. ஸோ நானும் நம்மளோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தோம். மொத்தம் 3 பேராக ஒரு ஈரோடில் ஒரு வெட்டிங் போயிட்டு, ஸோ அப்படியே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம். ஸோ மாலு போயிட்டு சுற்றலான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சுங்க. போன ஜூனில் போயிருந்தோம், 2023. ஸோ அதுக்கப்புறம் போகலான்னு நிறைய வாட்டி பிளான் பண்ணோம், போக முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் நம்ம பையனும் கிளம்பிட்டோம். ரொம்ப ஈகராக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கோயம்புத்தூர் போகிறது. ஸோ எப்படி இருக்குது, அதுவும் நம்ம தெடியில் போகிறோம் ஃபஸ்ட்டாக. ஆல்ரெடி வந்து இன்னொரு R15 நம்ம அண்ணனோட ஒரு R15 வந்து போயிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட தெடியில் வந்து நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பெயின் எதுவும் தெரிலங்க. ஆனால் பார்ப்போம், அவங்க போனால் தான் தெரியும். போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ தான் தெரியும் என்ன ஒரு கண்டிஷனில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு வெயிலில் வந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு டென்ஷனாக தாங்க இருக்கும். ஸோ அதான் ஏர்லி மார்னிங் ரைடு வேறு லெவலில் இருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸே தனி. எங்கே நம்ம தான் நேரத்தில் எந்திரிச்சிருக்கோங்க, அதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். அதுவும் ஏதோ பக்கத்தில் எதுவும் போகிறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ராங்குன்ற லாங்கெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டோம்னா ஏர்லி மார்னிங் தான் கிளம்பிடணும் யோசிக்காமல். அதுக்கு சோம்பேறித்தனப்பட்டோம்னா இந்த மாதிரி தான் அவஸ்தை பண்ணோம். அப்புறம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரீச் ஆகிட்டாங்க. நிறைய ஹார்ன் அடிக்கிறாங்க. ஸோ ஆமாம், இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, ஐ திங்க் ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க பேலன்ஸு நம்ம ரீச் ஆகிறதுக்கு. பார்த்தீங்களா சண்டே ஏண்டா உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சிக்னல் போட்டிருக்காங்க. இந்த பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் தான் வருது, சொல்கிறேன் நான் என்னன்ட்டு. முன்னாடி வந்து நிற்பாங்க, சிக்னலை பார்த்ததும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இருக்கோம். பசங்கள்லாம் ஒரு 10 பேர் வந்துருந்தோம். 10 பேராக தெரியல, சரியாகவும் இல்லை. ஸோ வந்துருந்தோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஹைவேலாம் போட்டுட்டு நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் ஹைவே போட்டு வச்சுருந்தாங்க. அங்கங்கே ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு சிக்னல் இருந்திருக்கும் போலங்க. எனக்கு அது சுத்தமாகவே தெரில. நான் வந்து பார்த்தேன்னா எப்பயும் போல் கேஷுவலாக நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரியே கிராஸ் பண்ணி போயிட்டேன். அவர் இங்கேருந்து அந்த போலீஸ் வந்து பார்த்து நெக்ஸ்ட்டு சிக்னலில் இருக்கிற போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் போல். அவர் வந்து நம்மளை அடுத்த இதில் வந்து நம்மளை மடக்கி பிடிச்சி வச்சிட்டாரு. என்னையும் இன்னொரு பையனும் மொத்தம் 2 வண்டி மாட்டிக்கிட்டோம். மாட்டி அவர் நல்லவராக இருந்தோம் விசாரிச்சார் என்ன ஏதுன்ட்டு. சார் நாங்கள் தெரியல, சிக்னல் இருந்ததே நாங்கள் கவனிக்கல அப்படின்னு சொன்னோம். எக்ஸ்கியூஸ் கேட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு ஏண்டா இவ்வளோ தூரம்லாம் வரீங்க பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி நடந்துருக்கு. சிக்னலை கவனிக்காமையே கிராஸ் ஆகிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதான் எனக்கு சடனாக ஞாபகம் வந்தது. ஸோ அப்படியே ஷோல்டர் பெயின் வேறு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. நினைப்பேன் அந்த சண்டே அதுமா வீட்டில் உட்காந்துட்டு கறி சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. இப்படி வால் முளைச்ச குறமாட்ட சுற்றிட்டு இருக்கேன்னு யோசிப்பீங்க. என்ன பண்ணுறது, பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம செடியை வந்து தேங்க்ஃபுல் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணனால வந்து பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. நான் லாஸ்ட் இயர் ஒரு 10 months முன்னாடி வந்து கொடைக்கானல் போயிருந்தேங்க. அந்த டைமில் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பைக்குக்கு வந்து தேங்க்ஃபுல்லே பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் தேங்க்ஃபுல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு செம்ம ஹாப்பினஸ். இந்த மாதிரி பைக்கர்ஸுக்கு தான் அதெல்லாம் புரியும். இதெல்லாம் இந்த மாதிரி தேங்க்ஃபுல் பண்ணி ஓட்டுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா 200 ரூபான்னு சொல்லிட்டு அப்படி தான் அடிச்சுட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி டைம் ஹோல்ட் பண்ணி ஓட்டுறதுலாம் ஒரு செம்ம ஹாப்பினஸ். ஸோ இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் கேட்டுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் போயிட்டுருக்கோம். திருப்பூர் வழியாக தாங்க போகிறோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் எடுத்து போனோம்னா பல்லடம் வழியாக போகலாம். நம்ம அந்த வழியாக போகலை. ஸோ அது ஒன்றுன்றனால அதை ஸ்கிப் பண்ணிட்டோங்க. ஸோ திருப்பூர் வழியாக போனால் ஃபுல் ஹைவேன்றனால இந்த வழியாக சூஸ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். வெயில் அப்பப்போ கொளுத்துது, அப்பப்போ அப்படியே சத்துதரமாக இருக்குது. காற்று தாங்க ஹெவியாக இருக்குது. வண்டி அப்படியே தள்ளுது. நம்ம வந்து அந்த ப்ரோ டிஸ்க் போட்டிருக்கறனால காற்றுக்கு அப்படியே இழுக்குது ஒன் சைடு. டேஞ்சரான ஒரு ப்ரோ டிஸ்க்கு தான் அது பைக்கு போட்டால். பட் நம்ம லுக்குக்காண்டி போட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்பவே டேஞ்சர் தான். ஸோ உஷாராக தாங்க ஓட்டணும் பைக்கை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே தாங்க. ஆனால் என்ன டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் இங்கேருந்து எஸ்கேப் பண்ணாதான். ஓ சிக்னலுங்க, சிக்னல் கவனிக்கவே இல்லை டக்குன்னு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த டிராஃபிக்குன்னு கடுப்பாக இருக்குது. தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ. இன்னொரு 40 செகண்ட் காட்டுதுங்க சிக்னல் கவுண்ட்டு. 1 மினிட் சிக்னல் அங்கே. நம்ம ஊர்லாம் சிக்னலில் போட்டே பார்த்ததில்லை. எப்பயாச்சும் ரேராக தான் இருக்கும். அப்படிலாம் இருந்துட்டு எங்களுக்கு ரைட் பண்ணுறப்ப கடுப்பாக இருக்குது. அண்ணே விடுங்கண்ணே, வழியே விடுங்கண்ணே. இன்னும் 6 செகண்ட் தான் இருக்குது, 5 செகண்ட் தான் இருக்குது. டே லாரி போட்டுண்டா. அவங்க கவுண்ட்டு குறைய அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு வண்டியெல்லாம். எதுக்கு சம்மன் லாரி போயிருந்தா எல்லாரும் போயிருக்கலாமா? சும்மா முன்னாடி போகிறேன்னு எல்லாருக்கும் அவசரம் தான். பாவம் இந்த வண்டி மாட்டிக்கிச்சு. ஓகே விட்டா போதுன்னு சிட்டாக கிளம்பிட்டாங்க எல்லாரும். நான் முன்னாடி போகிறாருங்களா அந்த ஹீரோ ஹோண்டாவில் ஒரு அங்கிள். அவரு தான் சிக்னல் 4, 5ன்னு குறைஞ்சி 5, 4 குறைஞ்சிட்டே இருக்கு. குறைய அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. லாரி வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூலூர் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ரீச் ஆகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது? இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? 35 இருக்குது. இன்னும் 35ஆ? ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே ஷோல்டர் பெயின் அதிகமாகிடுச்சு. கழுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்னும் எங்கேயுமே ஸ்டாப் ரெஸ்ட்டே எடுக்கலை. அப்படியே நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ அங்கங்கே நின்னோன்னா இந்த மாதிரி எப்படி போகிறோன்றது பார்க்குறதுக்கு தான் நின்னோம். மற்றபடி பிரேக்லாம் எதுவும் எடுக்கல. ஓகே ஃபைனலாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் கோயம்புத்தூர். மார்னிங் வந்து நம்ம 9 o'clock கிளம்புனோம். இப்போ வந்து 12 o'clock ஆகிடுச்சுங்க. மொத்தம் 3 hours. உள்ள என்ட்ரி அந்த வந்து டிராஃபிக் தாங்க அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், எப்படி இங்கேருந்து அவுட்ரு போகிறோன்னே தெரில. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குங்க. பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம். ஐயோ, பஸ்ஸுலாம் கோயம்புத்தூரில் உள்ள ட்ராவல் பண்ணோன்னு வைங்க நொந்துருவாங்க. ஐயோ, ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் நின்று எப்போ நம்ம போய் ரீச் ஆகுறது? அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது கோயம்புத்தூர். இதுக்கு எப்படின்னா சென்னையெல்லாம் எப்படி இருக்குமோ. நான் இன்னும் சென்னை போனதில்லை, எனக்கு தெரில. ஆனால் அங்கே டிராஃபிக் அதிகம் தானே. ஆனால் இங்கேயும் கம்மின்னு சொல்லிட முடியாதுங்க. இங்கேயும் நிறைய டிராஃபிக் தான். இவர் பாருங்க நடு சென்டரில் போயிட்டுருக்காரு. இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல். ஆனால் சிக்னல் மட்டும் எங்கே இருக்குன்னு கரெக்டாக கவனிச்சிடணுங்க. அது தெரியாமல் நான் பாட்டுக்கு இல்லாமல் போயிட போகிறேன். ஓ, இதுதான்டா அந்த புது பாலம்டா, உக்கடம் கட்டினாங்கல்ல பஸ் ஸ்டாண்டு. ஓ சூப்பராக இருக்குங்க அந்த பாலம். உக்கடம். ஓ உச்சரா, அவன் தெரிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். பாருங்களேன், நல்ல பார்க் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் கப்புள்ஸாக இருக்காங்க உள்ள. சூப்பரான கப்புள்ஸாக தான் இருக்காங்க. அதான் எல்லாமே கப்புள்ஸாக தான் இருக்காங்க பாரு. ஆமாடா, ஏன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உள்ள அங்கங்க கப்புள்ஸா இருக்காங்க. ஓகே, என்ஜாய் பண்ணட்டும். மேபி நம்ம ரிட்டர்ன் வர பிளான உள்ள போய் பார்ப்போங்க. கப்புள்ஸ் அல்ல, இந்த அந்த ஒரு வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது இந்த இடம் தான் ரீசெண்டான 1 year இருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த போலீஸ் கேஸ்லாம் போலீஸ்காரங்களாம் போய் செக் பண்ணாங்க. அதாவது பேப்பரில் போட்டிருந்தாங்க, உக்கடம் இந்த பார்க்கில் வந்துட்டு
அதே லவ்வர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியல, மறந்துடுச்சு. ஆனால் அந்த நியூஸ் வந்தது. செம்மையாக இருக்குங்க பாலத்தில் ரைட் பண்ணுறது. பாலத்துக்கு அடியில் போகிற சூப்பராக இருக்குங்க. நல்லா குழு குழுன்னு இருக்கு. ஏதோ இப்படி போயிட்டு சுற்றி வரணும்னு சொல்கிறான், எங்கேன்னு தெரியலையே. ரோடு எல்லாமே இந்த மாதிரியே இன்னும் சூப்பராக இருக்கும்ல, நிழல்லே போயிட்டு வரலாம் ஜாலியாக. எவ்வளோ தூரம் இது இல்லையாடா, எங்கிட்டு போகணும்? ஆனால் ரோடு சூப்பராக இருக்குங்க. எங்கிட்டா இது நேராகவும் காமிக்குது. இதில் தான் வியூ டர்ன் எடுக்கணுமாங்க. காந்திபுரம் நகர்மன்றம் முக்கடம். இந்த பாலமாடா? இப்படி மேலே போகணுமா? மேலே போகணுமா? ஸ்ட்ரைட்டாவா? அச்சோ, என்னடா கரெக்டாக பாடுறா எதுன்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு போகிறதுடா. இது இங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு போகிற வழின்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். பாலத்தில் ஏறி போயிருக்கலாமோ? அதுக்கு நம்ம இங்கேயே கட்டாயிருக்கலாம்டா. காமிக்க மாட்டேங்குதா? ஒன்று விட்டுமா ஒரு சரி, இப்போ கரெக்டாக காட்டுதா? இப்போ ஓகேவாடா? இப்போ கரெக்டாக காட்டுதா? கூகுள் மேப்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம தான் கரெக்டாக சூஸ் பண்ணி போகல. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈசா கோயில் போகிற வழியில் போயிட்டுருக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் முன்னாடி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஈசா இங்கே இருக்குது, இப்படி இந்த மாதிரி இந்த ஹைட்டில் ஒரு சிவன் சிலை இருக்குன்றதே எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதாவது முன்னாடி ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி அப்போல்லாம் நம்ம உட்காந்து பிளான் பண்ணிகிட்ருப்போம், நம்மளாம் பைக் வாங்கிட்டு இந்த மாதிரி ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்கிறது தெரிஞ்சு தான் ஸோ இங்கெல்லாம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பசங்களாம். ஸோ அது எதுவும் நடக்கலை. ஸோ இப்போ நானாக வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவும் அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆனால் இந்த வெயிலில் போகிறோம், அங்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஈசா கோயில் வரோன்னா ஏர்லி மார்னிங் அந்த ஒரு 10க்குள்ளே அங்கே இருக்கணும், இல்லைன்னா 9க்குள்ளே அங்கே இருக்கணும், இல்லைன்னா ஈவினிங் வரணும். அந்த மாதிரி டைமில் விசிட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் போகிறதெல்லாம் அன்டைம், அதாவது சரியான வெயில். செம்மையாக இருக்கேடா அது. இங்கே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு தெரியவே தெரியாதுடா எனக்கு. பார்த்துருக்கியா நீ இங்கே இருக்கிறது? சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க. அப்படியே காற்று தள்ளுது. மேலே நின்றுருந்தேனா காற்று அப்படியே தள்ளுது. நல்லா இருக்கு இந்த ஈசாவுக்கு கோச்சுரா. அது அப்படியே நிறைய க்ரௌடு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சண்டேன்றதுனால பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ள என்ட்ராயிட்டோம், ஃபைனலாக உள்ளே வந்துட்டாங்க. சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸு. இந்த மாதிரி பிளேஸுக்குலாம் பைக்கில் வந்தால் தாங்க ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. அந்த ஹில்ஸ் பேக்ரவுண்டை பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க. கிளைமேட்டும் வெயிலெல்லாம் தெரியவே இல்லை, அப்படியே காமாக இருக்குது கிளைமேட்டு. நிறைய க்ரௌடாக இருக்காங்க சண்டேன்றதுனால. ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் 10 ரூபாங்க. என்ட்ரி டிக்கெட்டா இல்லை பார்க்கிங் டிக்கெட்டான்னு தெரில, ஆனால் 10 ரூபா. அல்டிமேட்டு. டெடி ஸ்குவாட் க்ரௌடு எதிர்பார்த்தேங்க, ஆனால் இந்தளவுக்கு க்ரௌடு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கூட அதிகமாக தான் க்ரௌட் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தா தாங்க தெரியும் ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் see. சூப்பராக இருக்குடா பார்க்கவே. ஆனால் கிளைமேட்டும் நல்லா இருக்குல்ல, லெவலில் வெயில் தெரில. இதுலேயே போகலாமா? நல்ல புல் இல்லாமல் க்ரீனிஸாக. பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ இது இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே பாருங்கண்ணே, சுற்றி எவ்வளோ பிளேஸ் இருக்குன்னு பாருங்கள். எம்டி பிளேஸ். வாவ். அப்படியே நானும் நம்ம பையனும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோங்க. உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் ஹார்ஸாக தான் அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காம் டவுன் ஆயிடுச்சுங்க. அல்டிமேட்டாக இருக்குது கிளைமேட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஸோ ஆனால் இடையில வரப்போல்லாம் மழை துரிச்சு லைட்டாக. ஸோ ஓகே, இங்கேயும் மழை வந்துருமோன்னு நினச்சோம். பட் பரவாயில்ல, அந்த க்ளௌடியாக தான் இருக்குது, ஆனால் மழை வரல. இங்கேருந்து பாருங்களேன், இந்த சிவன் சிலை சூப்பராக இருக்குங்க பார்க்க. சூப்பரான ஒரு ஸ்பாட்டில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சிலை, நல்லா இருக்கு. ஆனால் நிறைய பேர் நார்த் இந்தியன் தாங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து கேரளா பீப்புள்ஸ் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. டெடி ஸ்குவாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டுங்க. ஸோ அந்த
பையன் இருந்துட்டு வந்து ஒரு நார்த் இந்தியன். ஸோ நம்மகிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிடுவான்னு சொல்லி கேட்டார். அவர் கேமரா வச்சுருக்காரு. ஸோ நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்துட்டு விளாக் எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க, யூடியூப் சேனலான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஆமான்னு சொன்னோம். அப்புறம் வந்து சேனல் நேம் சொன்னோம். அதுக்கப்புறம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாருங்க. ஸோ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ஃபீலிங், ஸோ ஹாப்பி. டெடி பையன் வந்து செலிபிரிட்டி ஆகணும்னு தருணங்க இது. ஸோ எல்லோரும் நம்மகிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம மட்டும்தான் இங்கே இந்த ஒரு செட்டப்பில் சுற்றிட்டுருக்கோம். ஓகே ஸ்கோட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் இங்கே வந்தாலே ஃபோட்டோஸ் எடுக்க தான் வருவாங்க. ஸோ ஆல்சோ வந்து சாமியை பார்த்துட்டு நிறைய பேர் இங்கே வந்து நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு நான் விளாக் எடுத்துகிட்டு இருந்தேன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களாம் கேட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, வீடியோ எடுத்துக்கிடுன்னு சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நாமளும் எடுத்து கொடுத்தோம். எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஸோ தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே அவங்க யூடியூப் சேனல் என்னன்னு சொல்லிட்டு விளாக் எடுக்கிறத பார்த்துட்டு யூடியூப் சேனல் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டு ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுலாம் போகிறாங்க. அது பார்க்க ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ தான் இனிஷியலாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே பரவாயில்ல, அந்த மாதிரி வந்து கேட்குறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நமக்கு. ஸோ இதை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பாய்ஸ் தான் அவங்க. ஓகே, நீங்கள் மியூசிக்கோட வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிவன் சிலைக்கு சைடாக வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாங்க, ஸோ இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது சைடு லுக்கில். ஓகே டெடிஸ்கார், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே சிவன் சிலை வந்து சுற்றி கும்பிட்டுட்டு ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. ஸோ என்ன வேண்டிக்க போகிறோன்னா நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நல்ல மனசு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலான் இருக்கேன். ஸோ ஓகேங்க, ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்க, அப்படியே நம்ம ஃபுல்லாக சிவனை சுற்றிட்டு கிளம்பிடலாங்க. வேறு அங்கேயே நின்றுக்கிட்டான். டேய் பிரசாந்த். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சிவன் சிலையை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் இந்த சிலையெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 இயர்ஸ் முன்னாடிலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்தது தான். ஆனால் நிறைய வாட்டி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஈசா டெம்பிள் போகணுன்னு சொல்லிட்டு பைக்கெலாம் எடுத்துகிட்டு ஸோ நம்ம ஒரு ரைடாக போகணும்னு நினச்சி பசங்களோடலாம் பேசியிருக்கோம். ஸோ ஆனால் அது அப்படியே நடக்கவே இல்லை. இப்போ கடைசியாக பார்த்தா நான் விளாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சோலோவாக வந்துட்டேன். ஸோ நம்ம பில்லியன் பையனோட. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா MT-15 வச்சுருக்கான். ஸோ நாங்கள் தான் உட்காந்து பிளான் பண்ணிகிட்ருப்போம் இந்த மாதிரிலாம் போகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கெலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் டிவியில் பார்த்துருக்கேன், நிறைய செலிப்ரிட்டிஸ் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இப்போ வந்து நம்ம கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த பிளேஸ்லாம். எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸாக தாங்க வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ அதான் அந்த சைடு சிரிச்சிட்ருக்கான். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பசங்களாக தான் வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு கனவுங்க. ஸோ இந்த மாதிரி பைக்கெலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸாக. ஸோ அது என்ன மாதிரி பைக் லவ் பசங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ட்ராவல் பண்ணுறது ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு ட்ரிப்பு. ஸோ உங்களுக்கு வந்து ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து இன்னும் வீடியோ எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ என்ன மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ அந்த சஜஷன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்கள்ட்ட இருந்து. ஸோ நீங்கள் வந்து அது ஃபீட்பேக்காக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அப்படியே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் நம்ம ட்ராவல் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சிவன் சிலை சுற்றி இருக்கிற ஹில்ஸ் எல்லாமே வந்து வெள்ளையங்கிரி ஹில்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ஏறுறதே ரொம்ப சேலஞ்சிங்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்ப்போம், முடிஞ்சால் நம்ம அது ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது சுற்றி இருக்கிறது. ஆனால் எப்படி அவங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னு தெரில, இங்கே ஒரு சிவன் சிலை இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே டெடிஸ்கோட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் சந்திப்போம். ஸோ டாட்டா பாய் பாய் ஈசா டெம்பிள்.